நம்முடைய ஐயா அவர்கள் பிரம்மஞானி அவர்கள் சொன்னது போல 10 முறை படிப்பதற்கு ஒரு முறை எழுதுவது சமம். நீங்க திருவாசகத்தை எழுதும் போது எந்த ஞாபகம் எந்த நினைப்பு அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, இந்த குவார்டர்லி ஆஃபர்லி எல்லாம். இந்த எக்ஸாம் அந்த இதெல்லாம் எழுதிட்டு வாடா, கஷ்டமா இருக்கக்கூடாது. நம்ம நிறைய பிளான் போட்டிருக்கோம், 10 நாள் எங்கெங்கேயோ போகணும், அத்தை வீட்டுக்கு போகணும், மாமி வீட்டுக்கு போகணும், டூருக்கு போகணும். இந்த வாத்தியார் சும்மா இருக்க மாட்டார், எல்லா பேப்பரையும் எல்லா ஆன்சரையும் எழுதிட்டு வா அப்படின்பார். நம்ம சும்மா இருக்கோமா, போன உடனே உட்காந்து போலார் நோட்ஸை எடுத்து எல்லா நோட்ஸையும் எடுத்து அடிச்சாங்க அப்படின்னா உட்காந்து எல்லாத்துக்கும் ஆன்சரை எழுதி அசைன்மெண்ட் அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதியாக போவோம். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் திருவாசகத்தை எழுதி சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு ரூபாய் நோட்டை வாங்கிட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் எழுதுகிற மாதிரி எழுதிட்டு வராமல் நிறைய அன்பர்கள் உணர்வோட, நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த 650 பாட்டை எழுதுகிற பொழுது ஏதாவது ஒரு இடத்தில் உங்களுடைய மனம் தலைப்பட்டு உங்களுடைய கண்களில் இருந்து நீர் வருகிறது, அங்குதான் திருவாசகத்துடைய சிறப்பு இருக்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. 658 பாட்டை நீங்க எழுதும் போது அழ வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய உவே சுவாமிநாத ஐயர் அவர்கள், வேதராஜகம் பிள்ளை அவர்கள், இதே திருவாவூர்துறை மனத்திலே நம்முடைய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், பெரும் புலவனார், 1000 கம்பனுக்கு சமானம் நம்முடைய பிள்ளை அவர்கள்.